வெல்கம் பேக் டு kirthustars. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவும் ஒரு சில யூஸ்ஃபுல்லான பூஜா டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்மளோட பூஜை அறையில் நம்ம இந்த மாதிரி ஒரு பித்தளை உருளையில் வந்து நம்ம பூ போட்டு வைப்போம். இது பூஜை அறையிலையும் சரி, நம்மளோட ஹால்லையுமே நம்ம இந்த மாதிரி ஒரு உருளையில் தண்ணி ஊற்றி அதில் பூ போட்டு வைப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம உருளையில் பூ போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் தண்ணியில் கொஞ்சம் வாசனைக்காக ஜவ்வாது பொடியும் இது கூடவே கொஞ்சம் கற்பூரம் ரெண்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பூவை போட்டு வைக்கும்போது நல்ல ஒரு மணமோடு இருக்கும். கற்பூரங்கிறது நீங்கள் வந்து பச்சை கற்பூரத்தை வந்து சேர்த்துக்கலாம். அது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இது பூஜை அறையில் நம்ம வைக்கும்போது அந்த இடமே நல்ல ஒரு அந்த பச்சை கற்பூரம் வாசமும் ஜவ்வாது வாசமும் எல்லா இடமுமே உங்களுக்கு பரவி வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு விருப்பமான பூவை நம்ம மேலே அடுக்கி வைக்கும்போது நல்ல வாசனையும் இருக்கும். அந்த உருளையை பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பார்க்க போகிற அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம பூஜை அறையில் நம்ம நிறையா வாசனையுள்ள ஊதுபத்தி எல்லாமே ஏற்றி வைப்போம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரியான ஸ்டாண்ட் வந்து கிடைக்குது, ஊதுபத்தி ஸ்டாண்டு. இதில் வந்து நம்ம ஊதுபத்தி ஏற்றி வைக்கும்போது என்ன ஒரு யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த சாம்பல் எல்லாம் கீழே விழாமல் அதுக்குள்ளேயே கலெக்ட் ஆகிக்கும். அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணும்போது பூஜை அறையும் எப்பயும் சுத்தமாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் நம்ம இந்த ஸ்டாண்டை பயன்படுத்தி ஊதுபத்தி ஏற்றி வைக்கும்போது அது முழுசாக எரியாமல் பாதியிலே அணைஞ்சிரும். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்குள்ளே சொருகி வைக்கும்போது அந்த ஸ்டாண்டில் வந்து ரொம்ப லூஸாக தான் இருக்கும். அதனால் மேலே அந்த மூடியை போட்டு வைக்கும்போது அந்த மூடியோட ஓரத்தில் போய் உரசுறதுனால சீக்கிரமாக அந்த ஊதுபத்தி வந்து அணைஞ்சிருது. ஸோ அந்த மாதிரி நம்ம அணையாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸில் நம்ம ஊதுபத்தியை சொருகி வைக்கும்போது நேராக நிற்கிற மாதிரி பார்த்து நம்ம சொருகி வைக்கும்போது அணையாமல் இருக்கும். அதுக்கு நம்ம ஆல்ரெடி எரிய வச்சிருந்த பழைய ஊதுபத்தி குச்சி இருக்குங்களா, அதை எக்ஸ்ட்ரா 1-2 சொருகி வச்சுட்டு அது பக்கத்துலேயே நம்ம புது ஊதுபத்தியை நம்ம சொருகி வைக்கும்போது அது ஸ்டிஃபாக நல்லா டைட்டாக நின்றுக்கும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஊதுபத்தியோட ஸ்டாண்டில் போய் அது உரசாமல் நேராகவே நிற்கிறதுனால உங்களுக்கு ஊதுபத்தியும் ஃபுல்லாக எரியும். அந்த சாம்பலும் வந்து வெளியே விழாமல் ஃபுல்லாகவே அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பாட்டம்லேயே வந்து கலெக்ட் ஆகிக்கும். ஸோ இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பார்க்க போகிற அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் தீபம் ஏற்றுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் இருக்குதுங்களா, அதை வந்து நல்ல ஒரு மணமோடு இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய மார்க்கெட்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாசனையாக இருக்கக்கூடிய எண்ணெய்களே வந்து கிடைக்குது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப விலை அதிகம். ஆனால் நம்ம சுத்தமான நல்லெண்ணெயை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம சுத்தமான அந்த எண்ணெயை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ ஆனால் இந்த எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வாசனையெல்லாம் எதுவும் வராது. அந்த சுத்தமான அந்த நல்ல எண்ணெயோட என்ன வாசனை இருக்குமோ அதுதான் இருக்கும். இப்போது இந்த மாதிரியான எண்ணெயும் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுலேயும் வந்து கூடவே கொஞ்சம் ஜவ்வாது பொடியும் அதில் கொஞ்சமாக கற்பூரம் இந்த ரெண்டையும் போட்டு நல்லா கலக்கி வச்சுருங்க. உங்களுக்கு நம்ம எப்போ தீபம் ஏற்றும் போதும் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்ல ஒரு மணமோடு இருக்கும். நம்ம ஜவ்வாது சேர்த்துறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவு வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு வந்து நீங்கள் ஜவ்வாது சேர்த்துனீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு பாட்டில் ஃபுல்லாகவே உள்ளே சேர்த்துனீங்கன்னா அந்த மனம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சும்மா கொஞ்சமாக நம்ம சேர்த்துனாலும் அதில் வந்து வாசனை இருக்காது. அதுவே இது கூடவே வந்து நான் சொன்ன மாதிரி கற்பூரம், இது வந்து நம்ம தீபாராதனை காமிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த கற்பூரம் இருக்குங்களா, அதை வந்து நுணுக்கி நம்ம உள்ளே போடும்போது அந்த எண்ணெயும் நல்லா வாசனையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தீபம் ஏற்றும் போது உங்களுக்கு அந்த திரியும் வந்து வேகமாக எரியறதுக்கும் இந்த கற்பூரம் வந்து உதவியாக இருக்கும். ஸோ அதனால் இனி வந்து நம்ம அதிக விலை கொடுத்து வாசனையை உள்ள எண்ணெயெல்லாம் நம்ம வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளே இந்த மாதிரி ஜவ்வாது அது கூடவே வந்து கற்பூரம் சேர்த்துனாலே நல்ல ஒரு வாசனையான எண்ணெய் நம்ம வீட்டிலே ரெடி பண்ண முடியும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து இந்த மாதிரி தூபக்காலை தான் நம்ம ஏற்றுவோம். கம்ப்யூட்டர் சாம்பிராணி மட்டும் இல்லை, நம்ம ஒருவேளை வெண்கடுகு போடுறதா இருந்தாலும் எதுக்காக இருந்தாலுமே நம்ம தூபக்காலை வந்து இந்த மாதிரி பித்தளையில் இருக்கிறது நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இதை அப்படியே நேரடியாக நம்ம அதில் கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கு நம்ம படுத்தி வச்சோம்னா அதில் கீழே அந்த பிசுன் மாதிரி போய் ஒட்டிடும். அது திரும்ப நம்ம கழுவி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியோட பாக்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு சாம்பிராணி மட்டும் நம்ம ஏற்றி வைக்க முடியும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
அதாவது நம்மளுக்கு அந்த துவக்காலும் வந்து அழுக்காகக்கூடாது. ஆனால் அதிகப்படியான நம்ம சாம்பிராணியும் பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஜாம் பாட்லாம் வாங்கும்போது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மூடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இரும்பில் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம பயன்படுத்தி நம்ம சாம்பிராணி வந்து போட்டுக்கலாம். இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தூபக்காலும் வந்து அதிகமாக கரி பிடிக்காது. நம்மளுக்கு தேய்ச்சி எடுக்கணுங்கிற கஷ்டமும் இல்லாமல் இருக்கும். நம்மளுக்கு அதிகப்படியான அளவில் நம்ம சாம்பிராணியை வந்து ஏற்றிக்க முடியும். இதை வந்து அந்த மூடிய தூபக்கால் மேலேயே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம சாம்பிராணியை வந்து பருத்தி வச்சிடலாம். ஸோ இந்த மூடியை பயன்படுத்தி நீங்கள் சாம்பிராணி ஏற்றுறதுனால அதோட சாம்பலும் வந்து அதிலே கலெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு எடுத்து அதை கீழே கொட்டிட்டு நம்ம தூபக்காலில் கழுவுறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலையாக இருக்கும். ஸோ இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பார்க்க போகிற அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபம் ஏற்றக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த திரி வந்து நல்ல வாசனையோடு இருக்கிறதுக்காகவும், அதே சமயம் நம்ம தீபம் ஏற்றும் போது இந்த திரி வந்து நல்லா அணையாமல் வேகமாக எரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யலாங்க, ஒரு சின்ன டிப் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம அந்த திரியை வந்து அப்படியே நம்ம வச்சுருக்காமல் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு எண்ணெயை ஊற்றி நீங்கள் அதில் ஊற வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கும்போது இது கூடவே வந்து ஒரு கற்பூரத்தையும் நல்லா நுணுக்கி அது கூடவே கலந்து விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கலந்து விடுறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம தீபம் ஏற்றும் போது அந்த திரி வந்து வேகமாக பற்றிக்கும். நம்மளுக்கு வந்து அது அணையாமல் ஃபுல்லாக எரியறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு இந்த மாதிரி கற்பூரத்தையும் நுணுக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.